ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குழல் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மில்க் டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். பாசுந்தி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி 1 லிட்டர் ஹோல் மில்க் எடுத்திருக்கேன். ஹோல் மில்க் தான் இதுக்கு எடுத்துக்கணும். இதை நல்லா கொதிக்கிற வரைக்கும் விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் இந்த மாதிரி ஒரு ஒயர் விஸ்கோ இல்லை கரண்டியை வச்சு நல்லா கலந்துட்டே இருங்க. அடி பிடிக்காத மாதிரி கலந்துட்டே இருங்க. நல்லா கலந்துட்டு இதில் நான் இப்போது சுகர் சேர்த்துக்க போகிறேன். எனக்கு 1/4 கப் சுகர் போதுமானது. நீங்கள் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருவோம். கலந்துட்டு இதில் இப்போ கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் விடுங்க. குங்குமப்பூ சேர்த்தனால இது நல்லா கலர் மாறி வரும். நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதில் 3 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துருங்க. பால் இப்போ நல்லா குறைஞ்சி வந்துருச்சு. பாருங்கள், இப்போ பால் நல்லா பொங்கி வரும்போது திருப்பியும் விஸ்கோ இல்லை கரண்டியோ வச்சு அதை உள்ளே சேர்த்திக்கோங்க. அது அந்த பால் ஆடை மாதிரி நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இப்போ கூடவே நறுக்கி வச்ச பாதாமையும் பிஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வருது. நம்மளோட பாசுந்தி நல்லா நம்ம ஊற்றின பால் பாதியாக குறைஞ்சி ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடுவோம். இறக்கிட்டு இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடுவோம். பாருங்கள், நம்மளோட பாசுந்தி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கோல்டாக சாப்பிட்றணும்னு நினச்சாலும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா குழல் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.